இந்த படத்தோட நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல் படிக்கிற 17 வயசு சின்ன பொண்ணு. ஒரு நாள் எதர்ச்சியா அதே ஏரியாவில் உள்ள ஒரு பையனை மீட் பண்றா. அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. தென் அவனோட ஃபோன் நம்பரை அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்தே வாங்கி இவ ஃபோன் அடிச்சு பேசுறா. இது ஒரு ஜஸ்ட் பிராங்க் கால், நம்மள யாரோ கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு இவனுக்கு பதில் நார்மலா பேசிக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணு கிட்ட. தென் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே டெய்லியுமே ஃபோன் அடிச்சு லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்குவாங்க. ஆனா ஹீரோவுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம ஹீரோ போயிருப்பாரு. அங்க அந்த பொண்ணு இருக்கும். அது வரைக்கும் அந்த பொண்ணோட பேர் மட்டும் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அந்த பொண்ணை அவன் நேர்ல பார்த்திருக்க மாட்டான். அன்னைக்கு தான் அந்த பொண்ணை நேர்ல பார்க்கறான். இவ்வளவு நாள் நம்ம கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தது இந்த பொண்ணு தானா அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் இதுவரையும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தது போதும், ஒரு நாள் நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி பீச்சில் மீட் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் ரெண்டு பேருமே போன்லயே பேசிக்கிட்டு இருந்ததுனால நேர்ல பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரொம்பவுமே எமோஷனல் ஆயிடுறான். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ லவ்வை சொல்லி அன்னையிலிருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ எல்லா லவ்வர்ஸ் மாதிரி பார்க்கு பீச் கோயில்னு சுத்திக்கிட்டு இருந்தது போதாதுன்னு ஒரு நாள் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவான். ஆனா இது எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட அப்பா ஒரு நாள் போலீஸை கூட்டிகிட்டு நேரா அந்த பையனோட வீட்டுக்கே வந்துருவாரு. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பெரிய மில்லுக்கு ஓனரு அண்ட் அது மட்டும் இல்லாம கட்சியில பெரிய ஆளும் கூட. இப்போ அந்த பையனுடைய வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணை வந்ததை காரணமா வச்சு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருவாங்க. அந்த பொண்ணோட அப்பன் ஒரு பெரிய வக்கீல கூட்டிட்டு வந்து அந்த பையன் மேல பல கேஸை போட்டு போக்சோ வழக்கம் போட்டுருவாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது ஹீரோவுக்கு எதிராக பல ஆதாரங்களை வந்து இவங்க திரட்டி வச்சிருப்பாங்க. அதனால அவனுக்கு பெயில் கூட கிடைக்காது. வேற வழி இல்லாம பையனோட அப்பா அந்த பொண்ணோட அப்பனுடைய காலில் போய் விழுந்து கெஞ்சுவாரு, இந்த கேஸ் எப்படியா வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 15 வருஷம் உன் பையனை நான் உள்ளத்தலாம விட மாட்டேன்னு முடிவா சொல்லிட்டு போயிருவான். தென் அதுக்கப்புறம் பல நாள் இந்த கேஸ் கோர்ட்ல போராடி கடைசியா ஒரு நாள் அந்த அம்மாவே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாங்க கோர்ட்டுக்கு. எங்களுக்குள்ள எந்த தப்புமே நடக்கல அப்படின்னு அந்த பொண்ணு கோர்ட்ல சொன்னதுனால மட்டுமே நம்ம ஹீரோவை வந்து வெளியே விட்டுருவாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒரு நாள் மீட் பண்ணும்போது எனக்கு 18 வயசு ஆச்சுன்னு சொல்லி ஹீரோயினி சொல்லுவா. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே புரியும். படத்தோட பேரு கோர்ட்டு, தெலுங்கு மூவி, தமிழ் டப்பிங்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க.